ஹாய் மக்களே, வணக்கம். ஒன் செகண்டு. ஓகே. பணம் 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 நாம் எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு மரியாதை இருக்காது, அவனுக்கு ஆசைகள் நிறைவேறாது, அவன் வாழவே முடியாது ஆக்சுவலி. ஸோ பணம் 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 பணம்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாம் அதில் எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் தெரியுமா? காதல், அன்பு, சந்தோஷம், அப்புறம் பெற்றோர்களாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களுடைய மழலை. எனக்கெல்லாம் அதுக்கு கொடுப்பனையே இல்லை. நான்லாம் வேலை வேலை வேலைன்னு ஓடி என் குழந்தைங்களுடைய நிற்கிறது நடக்கிறதெல்லாம் கூட நான்லாம் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு நிற்கிறது, ஃபஸ்ட்டு நடக்கிறது, ஃபஸ்ட்டு பேசுறது, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அதெல்லாம் அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவித்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் நான் குழந்தைய. ஸோ நம்ம பணம் 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 ஓடிட்டுருக்கிறதுல நம்ம நிறைய விஷயங்களில் விடுறோம். அதில் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்மளோட ஆரோக்கியம். நான் எல்லா சமயத்துலேயுமே சொல்கிறது, நமக்கு பணம் முக்கியம், கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனால் அதை விட முக்கியம் ஆரோக்கியம், அன்பு, பாசம் எல்லாம் கூட நம்ம எங்கேயும் போகாது. நம்ம பசங்கக்கிட்டேயோ நம்ம ஹஸ்பண்ட்கிட்டேயோ நம்ம அம்மா அப்பாக்கிட்டேயோ தான் இருக்கும். அதை அவங்கக்கிட்டேருந்து நம்ம எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தை அந்தந்த வயசில் என்னென்னலாம் நம்ம சத்தை உடம்புல கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நம்ம உடம்பை ஒழுங்காக வச்சுக்கிட்டா தான் நாம் பணத்தையும் சம்பாதிக்க முடியும், மற்றவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் நம்ம உணர்றதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். ஆக்சுவலி நம்மளுடைய பணம் ஆகப்பட்டது எல்லாரையும் அப்படியே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பணம் 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 பணம்னு ஓடுறவங்க நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, ஒருத்தவங்களுடைய அன்பை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய 100% குறிக்கோளுமே அந்த பணத்தில் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதெல்லாம் முடித்து அவங்க சக்ஸஸ் ஆகி உட்காரும்போது தான் தெரியும் அவங்கள சுற்றி யாருமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்துக்காக தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ஆரோக்கியத்தையும் சம்பாதிக்கணும், பணத்தையும் சம்பாதிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனுஷங்களையும் கொஞ்சம் சம்பாதிக்கணும். இப்போ இருக்கிற மனுஷங்களை சம்பாதிச்சு வைக்கிறதுனால என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு 12 வீடு 10 வீடு அந்த மாதிரி இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். நாங்கள் சின்ன வயசில் சொல்கிறோம். அந்த வீட்டு பேர் பாரத விலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 24 வீடு இருக்கும். ஏன் பாரத விலாஸ் சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லா கேட்டகரியான ஆளும் இருப்பாங்க. பஞ்சாபி இருப்பாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் அது பாரத விலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, ஒரு வீட்டில் ஏதாச்சும் டெத்து அப்படின்னா அந்த 24 பேர் வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்க. எல்லாருமே துக்கத்தை அவங்க வீட்டில் தான் உட்காருவாங்க, சமைக்க மாட்டாங்க, பூ கூட வைக்க மாட்டாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட பார்த்து பார்த்து மேக்கப்லாம் பண்ணாமல், அந்த பவுடர்லாம் அடிக்காமல், அப்படி தான் நம்ம அம்மா அப்பாலாம் இருந்து அடுத்தவங்க துக்கத்தை கூட நம்ம துக்கமாக நினச்சி நம்ம வீட்டில் அடுப்பு வைக்கக்கூடாது, சாப்பாடு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. என்ன செய்யறது? அது அப்போது அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மனுஷங்கள்லாம் நம்ம அம்மா அப்பாவோட முடிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், இல்லை நம்மளே இப்போ வேலைக்கு போகிறோம், நம்ம தெருவில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வேலைக்கு தானே போகிறோம், கிளம்பி கண்டிப்பாக போக தானே செய்கிறோம். அது இப்போ கூட அதிகமாக இல்லை.
இப்போ கூட ஓரளவுக்கு மனிதாபிமானத்தோட இருந்துக்கிறாங்க. போய் துக்கம் பாராட்டுறது, அதெல்லாம் துக்கம் பாராட்டுறதா? துக்கம் விசாரிக்கிறது, சாரி துக்கம் விசாரிக்கிறது, அதெல்லாம் செய்கிறாங்க தான். ஆனால் இனி வர காலங்களில் அதெல்லாம் நடக்குமான்றது சந்தேகம். பணத்தை சம்பாதிக்க ஓடி மனுஷங்களை நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். மனித தன்மையை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸில் எனக்குமே அது லேசாக தெரிய வருது. நம்மளே என்ன நினைக்கிறோம், ஐயோ இன்றைக்கி லீவ் போட்டால் பணம் போயிடும். நான் நினச்சது இன்றைக்கி லீவ் போட்டால் பணம் போயிடும், ஈவினிங் போய் டெத்துக்கு போய்க்கலாம். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதனால நம்ம கெட்டவங்க கிடையாது. நம்மளுடைய தேவைகள், நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு நம்ம போகிறோம். ஸோ சுயநலமாக ஆயிட்டோம். இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே இந்த ஒரு காலச்சக்கரத்தில் சுழண்டு 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 இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாருமே பார்க்குறாங்க. அது மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் தோணுச்சு. ஒருத்தவங்க ஒரு பழகினவங்க கூட இல்லை, நம்ம ரோட்டில் நேரில் பார்த்துட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க இன்றைக்கி இல்லை. அவங்க வீட்டில் போய் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்றதுக்கு கூட நம்ம சாயங்காலம் போய்க்கலாம். எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்போம் ஃபஸ்ட்டு. எப்போ எடுப்பாங்க போகிறதுக்கு? நாளைக்கு அந்த மனுஷனை நம்ம பார்க்க முடியாது, இன்றைக்கி தான் போய் பார்க்க முடியும். அறக்க பிறக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அறக்க பிறக்க போயிட்டு ஈவினிங் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு வரோம். எல்லாமே ஃபார்மாலிட்டி ஆகிப்போச்சு இப்போது லைஃப்பில். எதுவுமே முன்ன மாதிரி இல்லை, இருக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாம் மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு. மனுஷங்களோட எண்ணங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் என்னங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்பா வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்குவாங்க, வீட்டுக்கு வரவங்கள உபசரிப்பாங்க. இப்போ பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரதை கூட வீட்டுக்கு வராதிங்க, ஆஃபீஸில் வச்சுடுங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை தான். அதுக்காக எல்லோரும் கெட்டவங்க ஆகிட மாட்டாங்க. அவங்கவுங்க சுச்சுவேஷன்ஸ், ஒரு சூழ்நிலை கைதியாக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டத்தில். ஸோ அது என்ன ஆகுது, நம்ம கெட்டவங்களாயிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வியை உண்டு பண்ணுது. கெட்டவங்கன்னா என்ன? ஒருத்தவங்களுக்கு நம்ம கெடுதல் செஞ்சால் தான் கெட்டவங்க. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம செல்ஃபிஷாக நடந்துக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு பக்கம் மன உளைச்சல் ஆகுது தான், இன்னொரு பக்கம் வேறு வழி அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? இதான் இனிமேல் நம்ம வாழ போகிற வாழ்க்கை. பணம் மட்டும்தான் எல்லாமே. திருடன் ஏங்க திருடுறான்? அவனுடைய கேரக்டரை கொலை பண்ணிக்கிட்டு, அவனுடைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும், மாட்டினா அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனாலும் அவன் ஏன் திருடுறான்? பணம் அவனுக்கு தேவைப்படுது. நம்ம ஒரு விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு நாம் ஏன் போகிறோம் ஆஃபீஸ்க்கு? பணம் தேவை நமக்கு. சாப்பிடணுமே, படிக்க வைக்கணும் பசங்களை, ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கணும்னு நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒன் திங், இப்போ ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கணும்னு ஓடுறவங்கள விட வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக ஓடுறவங்க தான் அதிகம். கடனை வாங்கி வச்சுட்டு வீடை கட்டிட்டு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். இஎம்ஐ அப்படின்னு ஒரு விஷயம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் இப்போது அது என்ன வார்த்தை, நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் அது இல்லாமல் யாரும் இல்லை. சில பேர் ஃப்யூச்சரை யோசித்து நம்ம அந்த பிரச்சனையில் போகக்கூடாது, அது ஒரு ப்ரெஷரை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இஎம்ஐ வாங்காமல் ஓனாக சேர்த்து வச்சு எல்லாம் வீடு கட்டி எல்லாம் பார்த்துருக்கேன். நம்மலாம் சேர்த்து வச்சு வீடு கட்டணும்னா
எப்போ கட்டுறது? அதனால் இன்னைக்கு வாழ்ந்துடலாம். இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் சந்தோஷமாக யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள ஹாய் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், ஸோ சந்தோஷமாக பேசி மகிழ்ந்து அவங்கள ஹர்ட் பண்ணாமல், அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் டீசெண்டாக ஒதுங்கிட்டு, திருப்பியும் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்களேன்னு திருப்பி நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் வெறுப்பை கொட்டாமல் நம்ம டீசெண்டாக ஒதுங்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்த நல்லா தான் இருக்கும்ல. ஆனால் எமோஷ்னல் நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி காலையில் தான் யாரோ ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தேன். புழுங்கி புழுங்கி உள்ளாரையே வச்சுக்கிறத விட வெடித்து எழறது நல்லது அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார். அது நல்லதுன்னா வெடித்து எழறதுன்னா வெளியில் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வெடிக்கும். அது அந்த சமயம் அது ராங்லியாகவும் முடியலாம், கரெக்டாகவும் முடியலாம். அதை நம்ம கணிக்க முடியாது. அது ஆப்போசிட் பார்ட்டியை பொறுத்து இல்லையா? நம்ம மூடு நம்மளுக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நம்ம அது அப்போது தான் நம்ம தீர்மானிக்க முடியும். நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது. ஸோ எங்கே தொடங்கி எங்கே வந்துட்டு பாருங்க, பணம் எங்கே சுற்றினாலும் கடைசியில் பணத்துக்கிட்ட தான் நிற்போம். பணம் தான் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் மனிதாபிமானம், கொஞ்சம் மனசாட்சி, கொஞ்சம் நல்ல விஷயங்கள், கொஞ்சம் உதவி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா லைஃப்பில் நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு ஓடுறவங்க கொஞ்சமாவது திரும்பி பார்த்து நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம ஒரு காரு ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம், நமக்கு கால்கிட்ட ஒரு நாய் நம்மளை பாவமாக பார்த்துட்டு இருப்போம். அந்த டைமில் ஓடி போய் நம்ம ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போட முடியாது. நம்ம நிற்கிறது டிராஃபிக். ஸோ சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு நாய் நிற்குது, அங்கே அதுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடலாம், தப்பு இல்லை. டிராஃபிக்கில் நிற்கும்போது நம்ம அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்யவும் முடியாது. ஸோ சூழ்நிலை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. உதவி செய்கிறதுக்கும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கிற சமயம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக யாருக்காவது நம்மளால் முடிஞ்ச உதவி. ஒரு 10 ரூபா கொடுக்குறதுல நம்ம ஒன்றும் ஏழை ஆகிட மாட்டோம், அவங்க ஒன்றும் பணக்காரங்க ஆகிட மாட்டாங்க. ஸோ நான் ஒரு இடத்துல பார்த்தேன், மீன் வெட்டுற இடத்துல மீன் வாங்க போயிருந்தப்போ அந்த மீன் வெட்டுறவங்களுக்கு 20 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. கிலோவுக்கு 20 ரூபா, ஒரு கிலோ வெட்டினா 20 ரூபா. ஒருத்தர் 3 கிலோவை என்னவோ வாங்கினார். அவங்க 3×2 60 ரூபா அப்படி கேட்டாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவங்க அந்த வெட்டி அன்னைக்கு அந்த காசு எடுத்துகிட்டு போய் தான் அவங்களுக்கு சாப்பாடு. ஸோ அவர் நான் ரொம்ப பெருமையாக பார்த்தேன் அவரை. நான் பேரம் பேச மாட்டேன், கொடுத்துட்டு வந்துடுவேன். பட் எக்ஸஸாக இவ்வளோ கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் நான் அப்படி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஆட்களால் தான் நம்மளுக்கு மழை வருது, இன்னமும் மழை கிடச்சிட்டு இருக்குது, அங்கங்கே வெள்ளம் ஓடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் நல்லவங்களாக இருக்கலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி. 10 ரூபா நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு 15 ரூபா 20 ரூபா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லலை, பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தோணும், நம்ம மைண்டுக்கு தோணும் இவங்களுக்கு கொடுக்கலான்னு. ஒரு வயசான பாட்டிமா கேட்குறாங்க, அவங்களால வேலை செய்ய முடியாது, எங்கேயும் போய் கேட்க முடியாது, அவங்க பசங்க கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அவங்கேயே பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அம்மாவாக நினச்சி நம்ம எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், ஒரு 10 ரூபா அந்த அம்மா ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு போவாங்க, இல்லை ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. வேறு என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதுவே ஒரு வயசு பையன் கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், அவன் கண்டிப்பாக குடிக்கிறது தான் கேட்பான். ஸோ நம்மளுக்கே தெரியும் இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு வயசானவங்க, அவங்களுக்கு ஒன்றும் சில வயசானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் கீரை விற்று சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப சுயமரியாதையோடு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் பணம் தேவை தான். ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை.
பணத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். நம்ம கிடைக்கிறத நம்மளும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டு உதவி செய்யலாம். எனக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் அந்த விஷயத்துலலாம் கராராக தான் இருப்பேன். எனக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது உரைச்சிது. அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணலான் தான். ஓகேவா? கொஞ்சம் நிறைய சம்பாதிங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் இத்தினோண்டு கொடுத்து உதவி செய்யுங்க. அவ்வளோதான். செய்வோம், நானும் தான் செய்வோம். ஓகேவா?